ஏண்டா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சென்னையை ஜெயிச்சிட்டா மும்பையை ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டேய், சென்னையை கூட நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா மும்பையை ஜெயிக்கிறது தானே உங்களுக்கு டாஸ்கே. புதுசா எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற? ஏண்டா நீ யாருன்னு தெரியாம ஒரு கப்பட்சவெல்லாம் வந்து வாங்கிட சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டைன்னு ஒண்ணு வந்தா அது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் இருக்கணும், வேற எவனும் உள்ள வரக்கூடாது. அது என்ன பண்ணும், நீ இவனு மட்டும் தான் ஐபிஎல் விளையாடணும், வேற எந்த டீமும் விளையாடக்கூடாது. இவனுங்க இப்போ அடி வாங்கினது பத்தாது, நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லி இப்போ இவங்களே சேர்த்துக்கிறாங்க. மும்பை ஃபேன்ஸ் நீங்கள் வேணாண்டா, நீங்கள் இப்படியே இருந்துக்கங்க, இவங்க கூட சேராதீங்க. நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, கூட உங்களையும் கூட்டு சேர்த்துக்க பார்க்குறானுங்க. அது வேணாம் நமக்கு. டேய், நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்கடா சிஎஸ்கே ஃபேன்ஸ். நீங்கள் பண்ண அலப்பறைக்கு தான் அவனுங்க இவ்வளோ நாள் வெறி பிடிச்சி போன வருஷம் ஒரு கப் அடிச்சுட்டாங்க. கப் அடிச்சதான் அவங்களுக்கு பேய் பூந்துருச்சு. சும்மா சாதாரண பேயில உங்களை மாதிரி ஆர்சிபியை மட்டும் தான் ஜெயிக்கணும், மும்பையை மட்டும் தான் ஜெயிக்கணுங்கிற பேய் கிடையாது. காலி எவன் வந்தாலும் அடிச்சு ஜெயிக்கணும், மேட்ச் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அந்த பேய் பிடிச்சிருக்கு. சரியா? அந்த பேய் அடங்குற வரைக்கும் அவனுங்க தான். ப்ரோ, உண்மையிலே ஆர்சிபி வந்து பிடிச்சது வந்து பேய் ப்ரோ. அந்த பேய் இந்த பேய் தான் காட்டுது, மணி பேய் வீட்டு நேரம் இத்த காட்டுது, சியோ பெட்டா பேய் வைந்துதான் போய் இங்க ஊட்டியே நிக்குதடா ஹாய் அக்காவுக்கு சிக்கர் அம்மா மேல வகர் வீட்டு நேரம் தூங்கும்போது பண்ணு மண்ணா வகர் அல்லா ஜீசஸ் கருமாரே பேய் வந்து நிக்குது ஒரு மாதிரி.